வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுல சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிரா புக்ல இருந்து நம்ம 17 மேல் கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அதுல இருந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 17 கீழ்கணக்கு நூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 10 நூல்கள் இருக்கு. அதுக்குரிய இது பார்க்கலாம். நாலடியாரை தொகுத்து அதிகாரமாக வகுத்தவர் யாரு? நாலடியாருக்கு அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். அத முப்பாலாக பகுத்தவர் நாலடியார முப்பாலா யாரு பகுத்திருப்பாங்க? 3 பாலாக தருமர் பகுத்திருப்பாரு. வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் அப்படின்னா நாலடியார் தான். வேளாண் வேதம் எதை சொல்றோம்? நாலடியார். நாலடியாரில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை, மொத்த அதிகாரம் அப்படின்னா 40 அதிகாரம் இருக்கும். அதுல அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருக்குறளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு நூல். அதனால அறத்துப்பால்ல 13 இருக்கும், பொருட்பால்ல 26, இன்பத்துப்பால்ல 1. டோட்டலா நம்மளுக்கு 40 அதிகாரங்கள் இருக்கும். நாய்க்கால் திருவிரல் நன்கணியராயினும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல், பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் தான். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நாலடியார ஆங்கிலத்துல யாரு மொழிபெயர்த்திருக்காங்க? ஜி போப் மொழிபெயர்த்திருக்காங்க. 4 மாத்திரை உடைய வெண்பாக்களால் ஆன நூல், 4 மாத்திரை உடைய வெண்பாக்களால் ஆன நூலா நாலடியார் பார்க்கப்படுது. நாலடியாரில் பொருட்பால் பகுதியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, பொருட்பால்ல எத்தனை பாடல்கள் அப்படின்னா 260 பாடல்கள். ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல 4 என்னன்னு கேட்டிருக்காங்க. 4ன்னு கேட்டா நம்ம நாலடியார் சொல்லணும், 2 என்ன அப்படின்னு கேட்டா திருக்குறள் சொல்லணும். 2 அடிகள் இருக்கக்கூடியது. நாலடியாரின் சிறப்பு பெயர், நாலடியார் என்னன்னு சொல்றாங்க? சிறப்பா 4 அடி 400, 4 அடி 400 அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நாலடியார் எந்த சமயத்தை சார்ந்த முனிவர்களால் பாடப்பட்டது? நாலடியார் எந்த சமயம்? சமண முனிவர்களால் பாடப்பட்டது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நூல்ல இருக்கு அப்படின்னா ரொம்ப புகழ்மிக்க வரியான கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாலடியார். 17 கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒரே தொகை நூல் அப்படின்னு எதை சொல்றோம்? ஒரே தொகை நூல் அப்படின்னா அது நாலடியார் தான். நாலடியாரில் காமத்துப்பால்ல அதிகாரம், காமத்துப்பால்ல எத்தனை இருக்கும்? நம்ம இப்பதான் சொன்னோம், இன்பம். காமத்துப்பால்ல 1 தான் இருக்கும். செல்வம் சகடக்கால் போல வரும், செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படின்னா அது நாலடியார் தான். நாலடியாரின் முதல் இயல் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் இயல் எது? துறவரவியல். முதல் இயல் துறவரவியல். பழகுதமிழ் சொல்லருமை 4 பழகுதமிழ் சொல்லருமை 4 அப்படின்றதுல 2 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் சொன்னோம், 4னா நாலடியார் குறிக்கும், 4 அப்படிங்கிறதுல 2 அப்படின்னா அது திருக்குறளை குறிக்கக்கூடியது. நாலடியார் பாடல்கள் எல்லாமே எந்த பாவகையா இருக்கும் அப்படின்னா நாலடியார் 17 கீழ்கணக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு வெண்பா வகையை சார்ந்தது. நாலடியார் எந்த காலத்தை சேர்ந்தது? இது சங்க காலம் கிடையாது, சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்ததுதான் நாலடியார். நாலடியாரில் சமண முனிவர்கள் எத்தனை பேரு பாடல்களால் தொகுக்கப்பட்டுள்ளது? எத்தனை? 4 அடி 400ன்னு சொல்றோம் இல்லையா, அதனால 400. நான்மணி கடிகை நூலின் பெயர் காரணத்துல உள்ள கடிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய தவறான பொருள் கேட்டிருக்காங்க. கேள்வி ரொம்ப முக்கியம், சரியா தவறா? இப்ப கடிகைனா என்ன வரும்? கடிகைனா துண்டு, அணிகலன், ஆபரணம் இதெல்லாம் வரும், நாளிகை மட்டும் வராது. நான்மணி கடிகை நூலினுடைய ஆசிரியர் தான் விளம்பிநாகனார். அவரு எந்த சமயத்தை சேர்ந்தவரு? இவரு வைணவ சமயத்தை சேர்ந்தவர். யாரு? விளம்பிநாகனார். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை. நான்மணி கடிகை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 104 பாடல்கள்.
விளம்பினாகனார் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய விளம்பி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. விளம்பினா ஆசிரியரினுடைய ஊர் பெயர். விளம்பி அப்படிங்கறது ஆசிரியரோட ஊர் பெயர். நான்மணிக்கடிகையில ஜியு போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த பாடல் எந்தெந்த பாடல் அப்படின்னா 7ம் 100ம். 7ம் 100ம். கள்ளி வயிற்று அகில் பிறக்கும். கள்ளி வயிற்றுல கூட அகில் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான்மணிக்கடிகையில எத்தனையாவது பாடல் அப்படின்னா இது 4வது பாடல் சொல்றாங்க. சில பதிப்புகள்ல பாத்தீங்கன்னா 6வது பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு எது ஆப்ஷன்ல இருக்கோ அது போட்டுக்கலாம். பின்வருவனவற்றுள் நான்மணிக்கடிகை பற்றிய தவறான கூற்று. நான்மணிக்கடிகை அப்படின்னா இது ஒரு நீதி நூல் தான், சரி. ஒவ்வொரு பாடலிலும் 4 அறக்கருத்துக்கள் இருக்கா? 4 மணிக்கடிகை, அப்ப 4 அறக்கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நூல் வெண்பா யாப்பால் ஆனது அப்படிங்கறதுதான். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, 14 கீழ்கணக்கு அப்படிங்கறதுல நம்மளுக்கு அதிகமா வெண்பாதான். அப்ப இது தப்பு, கழிவெண்பா கொடுத்திருக்காங்க. இதன் பாடல்கள் 4 மணிகளால் ஆன அணிகலன்கள் போன்றது. நான்மணிக்கடிகை நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? நான்மணிக்கடிகை 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 4ஆம் நூற்றாண்டு. மனைக்கு விளக்கு மடவார். மனைக்கு விளக்கு மடவார். இந்த மடவார் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? பெண்கள். மடவார்னா பெண்கள். நான்மணிக்கடிகை நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் யார பத்தி சொல்லியிருக்காங்க? யார பத்தி குறிப்பிட்டிருக்காங்க? திருமால் பத்தி சொல்லியிருக்காங்க. துண்டு அப்படின்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடியதுதான் நான்மணிக்கடிகை. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இதுல உணர்வு அப்படின்னா என்னது? உணர்வு அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் தான், நம்மளுடைய நல்லெண்ணம், நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பு வகைகளில் நான்மணிக்கடிகை எந்த வகையை சார்ந்தது? வனப்பு அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்ததுதான் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை நூலுடன் தொடர்பில்லாத கருத்து. இதுல தொடர்பு இல்லாதது அப்படின்னா இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு, அது சரிதான். 4 நீதிமணிகளால் கோக்கப்பட்ட அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரிதான். இதன் ஆசிரியர் யாரு? நம்மளுக்கு நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் வருவாரு. அதனால இந்த சமண முனிவர் கொடுத்திருக்காங்க, தப்பு. இந்நூலில் வடமொழி சொற்கள் விரவி வந்துள்ளன, அது சரியானதுதான். விளம்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம. விளம்பினா ஊர் பெயர். கடிகை, கடிகை அப்படிங்கிறது அணிகலன். நான்மணி 4 மணிகள். நாகனார் அவருடைய இயற்பெயர். விளம்பி ஊர் பெயர், நாகனார் இயற்பெயர். கடிகை அணிகலன், நான்மணி 4 மணிகள். யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லாள் அப்படின்னா எதை சொல்றாங்க? சான்றோர்கள் பிறக்கும் குடியதான் அப்படி சொல்லியிருக்காங்க. நான்மணிக்கடிகை நூலில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அடிகள் இருக்கும் அப்படின்னா 4 அடிகள் தான் இருக்கும். நான்மணிக்கடிகைனால 4 அடிகள் இருக்கும். கடிகை என்பதற்கு தோள்வளை என்ற பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகராதி குறிப்பிடுது. அது எந்த அகராதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடிகை அப்படிங்கிறதுக்கு தோள்வளை அப்படின்னா அது பிங்கள நிகண்டு குறிப்பிடுது. கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்க. நான்மணிக்கடிகை நூலை இயற்றியவர் விளம்பினாகனார். இந்நூல் 104 பாடல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. 2 கூற்றும் சரி. 14 கீழ்கணக்கு நூல்களுள் இன்னா 40 எந்த வகையை சார்ந்தது? இன்னா 40 அறம், அற வகையை சார்ந்தது, புறம் கிடையாது, அறம். இன்னா 40 நூலினுடைய ஆசிரியர். இன்னா 40 கபிலர். இன்னா 40 நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்தோட சேர்த்து. இன்னா 40னா 40 பாடல் தான், கடவுள் வாழ்த்தோட சேர்த்துச்சு அப்படின்னா அது 41 பாடல்கள். இன்னா 40 நூலில் கடவுள் வாழ்த்து பாடலில் வணங்கப்படாத தெய்வம் எது? வணங்கப்படலன்னு கேட்டிருக்காங்க. சிவன் சொல்லியிருப்பாங்க இன்னா 40ல, திருமால் சொல்லியிருப்பாங்க, முருகன் குறிப்பிட்டிருப்பாங்க, ஆனா பிரம்மன் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இன்னா 40 சிவன், முருகன், திருமால். கொடுங்கோல் மரமன்னர் கீழ்வாழ்தல் இன்னா. இதில் இன்னா அப்படின்றது என்னது?
இன்னானா துன்பம். இன்னானது துன்பம். இன்னா நாற்பதுனா துன்பத்தை சொல்லக்கூடிய ஒரு 40 பாடல்கள் இருக்கும். இன்னா 40 எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? இன்னா 40 வெண்பா, இன்னிசை வெண்பா. இன்னா 40 நூலில் மொத்தம் எத்தனை இன்னா அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கும் அப்படின்னா 164 இன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. துன்பம் தரக்கூடிய கருத்துக்கள் 164 கூறப்பட்டிருக்கும். பருவம் தெரியாது வித்திடுதல். பருவம் தெரியாது வித்திடுதல் அப்படிங்கிற பாடல். பருவம் தெரியாது வித்திடுதல் இன்னா அப்படின்னு வரும். அதனால அது இன்னா 40. இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 4ஆம் நூற்றாண்டு. கீழ்கண்டவற்றுள் எது இன்னா 40 நூலில் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிட்டுள்ள 4 தெய்வங்களில் ஒன்று? கடவுள் வாழ்த்துல உள்ள தெய்வம் அப்படின்னு பார்த்தா பலராமன் குறிப்பிட்டிருப்பாங்க. யானை இல்லா படை. யானை இல்லா படை அப்படின்னு கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானை இல்லா படை இன்னா அப்படின்னு வந்திருக்கும். இன்னா 40. சங்ககால கபிலரும் இன்னா 40 பாடிய கபிலரும் ஒருவரே அப்படின்ற கருத்து மறுக்க பயன்படும் சான்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடுபொருள். பாடுபொருள்ல வந்து மறுத்திருப்பாங்க. பொருள் இல்லார் தற்பொழிவு இன்னா. பொருள் இல்லாத தற்பொழிவு இன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வறியவர்கள் தன்னைத்தானே மெச்சிக்கொள்வது துன்பம் அப்படின்றதுதான். பொருள் இல்லார் தற்பொழிவு இன்னா அப்படின்னா வறியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னைத்தானே மெச்சிக்கிறது, அது அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னா 40 நூலில் ஒரு பாடலுக்கு எத்தனை கருத்துக்கள் வீதம் கூறப்பட்டுள்ளது? ஒரு பாடலுக்கு அப்படின்னா 4 கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. மணி இல்லா தேர் இன்னா. மணி இல்லாத தேர் வந்து இன்னா அப்படின்ற வரியில் மணி அப்படிங்கிறது ஒளி எழுப்பக்கூடிய மணிதான். இன்னா 40 அப்படிங்கிறது துன்பம் தரும் செயல்களை பட்டியலிடுது. இதன் ஆசிரியர் கபில தேவர் ஒரு சைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். கபிலர்னாலும் சரி கபில தேவர் அப்படின்னாலும் சரி ஒருத்தரை தான் குறிப்பிடுவாங்க. இன்னா 40 நூலுக்கு உரை எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவர். உரை எழுதினவங்கள்ல குறிப்பிடத்தக்கவங்க யாரு அப்படின்னா பழைய உரை ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் தெரியல. குளத்து பிறந்தான் கல்லாமை இன்னா. குளத்து பிறந்தான் கல்லாமை இன்னா அப்படின்னா உயர்ந்த குளத்துல பிறந்திருக்கவங்க கற்காம இருக்காங்க இல்லையா, அது கூட துன்பமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க கற்காம இருந்தாங்க அப்படின்னா அது வந்து துன்பம் அப்படின்னு. இதுல நீங்க அந்த நண்பன் படம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நண்பன் படத்துல ஒரு பெரிய பணக்காரர் வந்து இருப்பாரு. அது பணக்காரவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பணக்காரனா இருக்கேன் ஆனாலும் என்னைய வெளியில என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கை நாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரு எனக்கு நான் படிக்காத ஆளு அப்படிங்கறதுனால இவ்வளவு பணம் இருந்தும் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த படத்துல வந்து அவரை வந்து படிக்க அனுப்புவாங்க. அவங்க பையனுக்கும் படிப்பு வரலன்றதுக்காக தான் நம்மளுக்கு விஜய் வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்ப உயர்ந்த குடியில பிறந்திருந்தாலும் அவங்க கற்காம இருக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு துன்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னா 40 எக்காலத்தை சேர்ந்த நூல். இன்னா 40 அப்படிங்கிறது சங்கம் மருவிய காலம். 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மருவிய காலம். இன்னா 40 நூலின் பாடுபொருள் எதனை முதன்மையாக கொண்டது? இன்னா 40ல பாடுபொருள் வந்து எதைன்னா ஒழுக்கமின்மையால் வரக்கூடிய துன்பங்களை வந்து போக்கணும். ஒழுக்கம் இல்லாதனால நிறைய துன்பங்கள் வரும், அதை வந்து எப்படி போக்குறது அப்படிங்கறதுதான் சொல்லியிருக்காங்க. இனியவை 40 நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த இனிய செயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இனிய 40ல வந்து அதுல வந்து இன்னா செயல்கள்னா 164, இது இனிய செயல்கள்னா 124. இனியவை 40 நூலில் 4 இனிய பொருட்களை எடுத்து கூறக்கூடிய பாடல்கள் எது அப்படின்னா 1வது பாடலும் 3வது பாடலும் 4வது பாடலும் 5வது பாடலும் 4 இனிய பொருட்களை எடுத்து கூறக்கூடியது.
இனியவை 40 நூலில் ஊரும் களிமா என தொடங்கக்கூடிய 8வது பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை அப்படிங்கிறது பக்ரோடை வெண்பா, ஊரும் களிமா. இன்னா 40 நூல்ல ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் எந்த ஊரை சேர்ந்தவர்? எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா மதுரை. மதுரை பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா சர்வ சமய நோக்குடைய வைதிக குடும்பத்தை சேர்ந்தவர். குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது அப்படின்னு சொல்லக்கூடியது இனியவை 40. இனியவை 40 நூலினுடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. இனியவை 40 கடவுள் வாழ்த்து பாடலில் வணங்கப்படக்கூடிய தெய்வம் என்னது தெய்வம்னா சிவன், திருமால், பிரம்மன். சிவன், திருமால், பிரம்மன். எதுக்கு? இனியவை 40க்கு. கீழ்கண்டவற்றுள் எது பூதஞ்சேந்தனார் பற்றிய ஒரு சரியான கூற்று அப்படின்னா இவர் மதுரை தமிழாசிரியருடைய மகன் பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறது தான் சரியானது. மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிது. மானம் அழிஞ்சதுக்கு அப்புறம் வாழாமை முன்னினிது அப்படின்றதுல முன் அப்படின்னா மிக அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பாடலிலும் பொதுவாக எத்தனை நற்கருத்துக்கள் இனிமையாக கூறப்படுது? 3 நற்கருத்துக்கள் கூறப்படுது. சுற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. சுற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அப்படின்ற தொடங்குதல் பாடல்ல பாவகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னிசை வெண்பா. இனிதே இன்னிசை வெண்பா. 15 கீழ்கணக்கு நூல்கள்ல 40 என்ற பெயரில் அமைந்துள்ள நூல்களின் எண்ணிக்கை. 40 அப்படின்ற பெயர்ல 4 நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 4. இனியவை 40 நூல்ல கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல் இருக்கும்? கடவுள் வாழ்த்தை நீக்கிட்டீங்கன்னா 40 பாடல். கடவுளோட சேர்த்துட்டீங்கன்னா கடவுள் வாழ்த்தோட சேர்த்துட்டீங்கன்னா 41 பாடல். சலவரை சாரா விடுதல் இனிது. சலவரை சாரா விடுதல் இனிது அப்படின்னா வஞ்சகரை குறிப்பிடுறாங்க. சலவர் அப்படின்னா வஞ்சகர். மதுரை தமிழாசிரியர் பூதன் என்பவரினுடைய மகன் தான் பூதஞ்சேந்தனார். பூதன் அப்படிங்கிறவங்களுடைய பையன். கீழ்கண்டவற்றுள் இனியவை 40 நூலுக்கு வழங்கப்படாத பெயர் வழங்கப்படாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனியவை 40னா இனிது 40, இனியது 40, இனிய 40 வரும். இன்னா 40 வராது. இந்நூலில் யாரையும் இழிவாக பேசாமல் இருப்பதுதான் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அதிகாரம் அப்படின்னா எல்லா அதிகாரமுமே, கல்வி, அறிவுடைமை, அடக்கமுடைமை எல்லாமே வரும். இனியவை 40 நூலில் மூல பாடல்களை பதிப்பித்தவர் அல்லது உரை எழுதியவர்கள்ல முக்கியமானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு மகாதேவ முதலியார். அதுக்கு இனியவை 40க்கு. 15 கீழ்கணக்கு நூல்களில் 40 வரிசையில் காலத்தால் முந்தியது எது? காலத்தால் முந்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலத்தால் முந்தியதுன்னா கார் 40. இது இலக்கண விளக்க பாட்டியலாளர் குறிப்பிடப்படக்கூடிய நூல். கார் 40 நூலினுடைய ஆசிரியரான மதுரை கண்ணங்கூத்தனார் அப்படிங்கிறவரு எந்த சமயத்தை சேர்ந்தவர்? கண்ணங்கூத்தனார் வைணவம். கார் 40 நூலில் கூறப்பட்டுள்ள திணை அதன் உரிப்பொருள். இதுல எந்த திணை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கார் 40. கார்னாவே முல்லை. முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதை சொல்லியிருப்பாங்க. 15 கீழ்கணக்கு அகநூல்களில் அளவில் மிகவும் சிறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லக்கூடியது கார் 40 தான். கார் 40 நூலில் முதல் செய்யுளில் மதுரை கண்ணங்கூத்தனாரை சிறப்பித்து கூறக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா மாயோன், திருமால் குறிப்பிடுறாங்க. செல்வர் மனம் போல் கவின்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு அப்படின்ற பாடல் வரிகள்ல பயின்று வந்துள்ள அணி எந்த அணி அப்படின்னா உவமை அணி. போல் வந்திருக்கு இல்லையா, போல உவமை அணி. கார் 40 நூலில் கார்த்திகை விளக்கீடு திருவிழா பற்றிய குறிப்பு எத்தனையாவது பாடலில் இடம்பெற்றுள்ளது? கார்த்திகை விளக்கீடு திருவிழா அதை பத்தி நம்மளுக்கு எத்தனையாவது பாடல்னா 26வது பாடல். கடல் நீர் ஆவியாகி மேகமாவதை அறிவியல் பூர்வமாக குறிப்பிடக்கூடிய கார் 40 பாடல் வரி அப்படிங்கிறது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி. அதுதான் என்னது கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கார் 40 உள்ள உறுப்பினர்கள் மாந்தர்கள் அவங்க சரியான வரிசை
ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? தலைவன், தலைவி, தோழி, பாங்கன். மதுரை கண்ணமுதனார் தனது நூலில் பலராமனை பற்றி குறிப்பிடக்கூடிய பாடல். பலராமனை பத்தி என்ன நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19வது பாடல். கார்நாற்பது நூலுக்கு உரை எழுதிய சான்றோர். கார்நாற்பது ராமு வெங்கடசாமி நாட்டார். மின்னலால் கண் பார்வை தற்காலிகமாக பறிபடும் அப்படின்ற அறிவியல் குறிப்பு கார்நாற்பதுல எவ்விதம் விவரிக்கப்படுகிறது அப்படின்னா கண் பௌதி அப்படின்னு அதுல சொல்றாங்க. கண் பௌதி அதாவது மின்னலால கண் பார்வை போயிடும் அப்படிங்கிறது. கார்காலத்தில் பூக்கக்கூடிய எந்த மலர் பூத்து விட்டால் கார்காலம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கார்காலம் தொடங்கிருச்சுன்னு எந்த பூ வச்சு சொல்றாங்க? கொன்றை மலரை வச்சு குறிப்பிடுறாங்க. கார்நாற்பது நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ள பாவகை. கார்நாற்பதுல பயன்படுத்தப்பட்ட பாவகை வெண்பா. நானாற்பது வரிசையில் அகப்பொருள் கூறும் நூல். நானாற்பது வரிசையில அகப்பொருள் பத்தி சொல்லக்கூடியது 3. கார்நாற்பது நூலில் இந்திரவில் அதாவது வானவில் தோன்றினால் மழை வரும் அப்படின்ற குறிப்பை தரக்கூடிய மாந்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தோழி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வானவில் தோன்றினா மழை வரும் அப்படின்னு. நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர் கார்நாற்பதில் எந்த அம்சத்தை மேற்கோளாக காமிச்சிருக்காரு அப்படின்னா ஓமை சிறப்பா குறிப்பிட்டிருக்காரு. விரியும் பூக்கள் நிறைந்த காடு செல்வர்களின் மனம் போல பொலிவு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன ஓமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்நாற்பது குறிப்பிடுது. கார்நாற்பது நூலில் மொத்த பாடல்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னா 40 பாடல்கள். சிறப்பு பாயிரம் நீங்களாக 40 பாடல்கள். வாடும் பசலை மருந்து அப்படின்று தலைவியின் துன்பத்தை போக்கும் மருந்தாக கார்நாற்பது எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா தலைவனினுடைய வருகை வாடும் பசலை மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலரா நம்மளுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். முறையா வாட்ச் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்மிஷனும் நடந்துட்டு தான் இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.